நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்வதில் பெருமைப்படுகிறேன்னு சொல்லிட்டு நிப்பாட்டி இருந்தா அது அரசியல் இல்லை. அவருடைய மத நம்பிக்கை எது வேணாலும் மாறிக்கலாம், அது அரசியல் அமைப்பு கொடுத்த உரிமை. அதை சொல்லிட்டு அதுக்கு பிறகு என்ன சொல்றாருன்னா, இதை கேட்டா சங்கிகளுக்கு எல்லாம் எரியும் அப்படின்னு கூடுதலா அவர் சொல்றாரு. தேசத்தால் நான் ஒரு ஹிந்து என்று சொல்லுவதில் பெருமைப்படுகிறேன் நான் சொல்லுவதற்கும், அரசியல் வாக்கு வங்கிக்காக கிறிஸ்துவர்களை ஏமாற்றி நான் ஒரு கிறிஸ்துவன் என்று சொல்லுவதும், ஏன் பொண்டாட்டி ஒரு கிறிஸ்துவர் என்று திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவதும் ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நான் ஒரு ஹிந்து என்று சொல்லுவதில் பெருமைப்படுகிறேன். இதை கேட்ட இந்த திருட்டு திராவிட மாடலை தாங்கி பிடிக்கிற எல்லாருக்குமே எரியும். ஹிந்து நம்பிக்கைகளை இழிவுபடுத்துவார். அப்ப பிறப்பால் ஹிந்துவாக இருக்கக்கூடியவர்கள் ஹிந்து நம்பிக்கைகளை இழிவுபடுத்திவிட்டு கிறிஸ்துவ மதத்துல நான் இருக்கிறத பெருமைப்படுகிறேன்னு சொன்னா காரி துப்பணும். இவர் ஆணா, இவர் பெண்ணா, இவர் திருநங்கையான்னு ஒரு 3 கேள்வி கேட்டா வச்சுக்கங்க. நீங்க 3ல எது வேணாலும் வச்சுக்கங்க. அப்படின்னா இப்ப உதயநிதி ஸ்டாலினை எதுல வச்சுக்கிறது? அரசியல் அறிவும் கிடையாது திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு, ஆன்மீக அறிவும் கிடையாது. அறவழியில் போராட்டங்கள் செய்தால் அதை அடக்குமுறை செய்ய வேண்டும் என்ற அராஜக அறிவு இருப்பதனால்தான் நான் என்ன கேட்கிறேன், கொஞ்சமாவது இந்த இஸ்லாமிய அமைப்புகளுக்கோ இல்ல இந்த ஜமாத்து தலைவர்கள் யார் என்னை விமர்சிக்கிறார்கள் அவர்களுக்கு அறிவு இருக்குமேயானால் உரசி பார்க்கணும். மடப்பயல்களா இந்த ஜமாத்து தலைவர்கள் அல்லது இந்த இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கிற இந்த ஜவாஹிருல்லா, எஸ்டிபி, இந்த மற்ற இந்த யாரெல்லாம் எச்ச எலும்புகளுக்கு பிச்சை எடுக்கிறார்களோ இவர்களை பார்த்து கேட்கிறேன், உனக்கு சூடு சொரண இருந்தா என் மேல கை நீட்டி நீ பேச முடியுமா? வேலூர் இப்ராஹிம் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போறாரு, இது தப்பு இல்லையா? சரி, செஞ்சி மஸ்தான் இருக்கிறாரா இல்லையா? திமுகவுடைய அமைச்சரா இருந்தவர். அவர் ஒவ்வொரு கோவிலா குடும்பமா போய் பட்டை அடிச்சு போய் மாலையோட நின்று வழிபாடு செய்து தரிசனம் முடித்தாருன்னு எல்லா பத்திரிகையிலும் வந்துச்சு. அப்ப திமுகவில் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் கொதித்தெழுந்து அந்த செஞ்சி மஸ்தானை விரட்டி அடிச்சிட்டாங்களா? இனி எங்கள் பள்ளிவாசலுக்கு நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களா? இப்ப இந்த பாஷா தீவிரவாதி நான் பேசணும் வச்சுங்களேன், அது முஸ்லீம் செஞ்சாருன்னு காமனா பேசிட்டு போயிடணும். இந்த காமனா எதுக்கு பேசணும்? தீவிரவாதியை தீவிரவாதின்னு தானே சொல்லணும், ஒரு பயங்கரவாதின்னு சொல்லணும். அப்ப ஒரு முஸ்லீம் என்பதற்காக நீங்க அதை மறைச்சு பேசுவது என்பது அதுதான் இந்த சமூகத்துக்கு நீங்க செய்யற துரோகம். திமுக, அதிமுக, திருமாவளவன் போன்றவர்கள் செய்தால் அது கோவிலுக்கு போனா பரவாயில்ல, வேலூர் இப்ராஹிம் போனா பார்த்தீர்களா, பிஜேபி போனா ஈமான் போய்விடும், பிஜேபி போனா அவங்க நம்பிக்கையை பறிச்சிருவாங்க, பிஜேபி போனா இப்படித்தான் நடக்கும். பிஜேபி தான் நீ முஸ்லீமா இருன்னு சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியை இவர்கள் வீழ்த்த வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி என்று சொல்லணும். மதவாத கட்சி என்று சொல்லுவதற்கு பெரிய இடையூறு யாரு? வேலூர் இப்ராஹிம் இருக்கிறார். ஒட்டுமொத்த இந்த தேசத்திலும் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற திட்டமிட்ட பிரச்சாரத்தை செய்வார்கள் என்றால் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. நீ மசூதியில தடுத்தாலும் நான் வருவேன், நீ வெட்டினாலும் வருவேன், நீ எதிர்த்தாலும் வருவேன். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் தேசிய செயலாளர் சிறுபான்மையினர் அணி வேலூர் இப்ராஹிம் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வாழ்க வளமுடன். சார், நேற்று உங்களோட ட்விட்டர் போஸ்ட்டில் நம்மளால் பார்க்க முடியுது, ஒரு பக்கம் ஞான வார்ப்பி மசூதியை பார்க்க முடியுது, இன்னொரு பக்கம் இந்துக்களுக்கான கோயிலாக இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில் பார்க்க முடியுது. அந்த இடத்துல நீங்கள் மாலை போட்டுட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஒரு பக்கம் மசூதி உள்ளேருந்து சிவலிங்கங்களை எடுத்து பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்கள் பதிவிட்டு வந்துடுறீங்க, அதுவும் சரிதான்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பதிவு செய்ய விரும்புகிறீங்க? நான் ஒரு ஹிந்து என்று கடந்த காலத்தில் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இளைய பாரதம் நேயர்களுக்கு மீண்டும் இந்த சோஷியல் மீடியா மூலிமா தமிழக மக்களுக்கும் ஏன் பாரதத்தில் உள்ள எல்லோருக்கும் சொல்கிறேன், நான் ஒரு ஹிந்து என்று சொல்லுவதில் பெருமைப்படுகிறேன். ஸோ பாஜகவில் சேர்ந்தால் இஸ்லாமியர்கள்லாம் ஹிந்துவாக மாற்றப்படுகிறார்களா? அப்போது திமுகவில் சேர்ந்தால் ஹிந்துக்கள் எல்லாம் கிறிஸ்துவர்களாக மாறிடுவாங்களா? ஏன் இதை உதயநிதி அவர்கள்ட்ட நீங்கள் கேள்வி கேட்கல? உதயநிதி அவர்கள் கிறிஸ்தவர்கள் சபையில் போய் நின்றுக்கிட்டு என்ன சொன்னார்? நான் ஹிந்து என்று அவர் சொல்லாமல் நான் கிறிஸ்துவன் என்று சொல்லுவதில் பெருமைப்படுகிறேன் அப்படின்னாரு. அதே மாதிரி அடுத்த லைனுமே நான் ஹிந்து என்றால் ஹிந்து, இஸ்லாமிய, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதாவது நான் ஒரு ஹிந்து என்று சொல்லுவதில் பெருமைப்படுகிறேன்னா உதயநிதி மாதிரி சீப் பாலிடிக்ஸ் நான் பண்ணலை. அவர் என்ன சொன்னார்னா, நான் ஒரு கிறிஸ்துவன் என்று சொல்லுவதில் பெருமைப்படுகிறேன்னு சொல்லிட்டு நிப்பாட்டி இருந்தால் அது அரசியல் இல்லை. அவருடைய மத நம்பிக்கை எது வேணாலும் மாறிக்கலாம், அது அரசியல் அமைப்பு கொடுத்த உரிமை. அதை சொல்லிட்டு அதுக்கு பிறகு என்ன சொல்றாருன்னா, இதை கேட்டால் சங்கிகளுக்கெல்லாம் எரியும் அப்படின்னு கூடுதலாக அவர் சொல்றாரு. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, நான் ஒரு ஹிந்து என்று சொல்லுவதில் பெருமைப்படுகிறேன். இதை கேட்ட இந்த திருட்டு திராவிட மாடலை தாங்கி பிடிக்கிற எல்லாருக்குமே எரியும். ஏன்னா ஒரு இஸ்லாமியர் எப்படி ஹிந்துன்னு சொல்லலாம் அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு செருப்படி பதில் தான் உதயநிதி அவர்கள் கொடுத்தது. அவர் பிறப்பால் இந்துவாக இருந்து கிறிஸ்துவராக இருப்பதில் பெருமை கொள்கிறேன் அப்படின்றதான் சொல்றாரு.
ஆனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவர் கிறிஸ்துவனாக நான் இருப்பதில் பெருமை கொள்கிறேன்னு சொல்கிறது அந்த மதத்தின் நம்பிக்கைகளை ஏற்று பெருமை கொள்கிறேன்னு அர்த்தம். நான் ஹிந்து என்று சொல்வது ஹிந்து மதம்னு ஒன்று கிடையாது. ஹிந்து என்பது இந்த தேசத்தினுடைய வாழ்வியல் முறை. இந்த தேசத்தினுடைய இந்த இனத்தின் ஹிந்து இனம் என்பது பாரதத்தினுடைய நம்முடைய பண்பாட்டின் அடையாளம். அதுக்கு பேர் ஹிந்து. அப்போ தேசத்தால் நான் ஒரு ஹிந்து என்று சொல்லுவதில் பெருமைப்படுகிறேன் நான் சொல்லுவதற்கும், அரசியல் வாக்கு வங்கிக்காக கிறிஸ்துவர்களை ஏமாற்றி நான் ஒரு கிறிஸ்துவன் என்று சொல்லுவதும், ஏன் பொண்டாட்டி ஒரு கிறிஸ்துவர் என்று திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவதும் ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. நான் அவர்களை மாதிரி அசிங்கமான அரசியல் செய்யலை. ஏன்னா அது திருட்டு திராவிட மாடல் தான் அந்த மாதிரியான அரசியல் செய்வாங்க. நான் ஆன்மீக அரசியல் செய்கிறேன், அறவழியில் அரசியல் செய்கிறேன். அதனால் உண்மையைத்தான் பேசுவேன். இப்போ நான் ஹிந்து என்று சொன்னாலும் இஸ்லாமிய வழிபாட்டு முறையைத்தான் நான் மேற்கொள்கிறேன். அதில் நான் உறுதியாக இருக்கிறேன். நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற எந்த மேடைகளில் இருந்தாலும் என்னை இஸ்லாமியனாகத்தான் அடையாளப்படுத்துகிறேனே தவிர நான் ஒரு ஹிந்து என்று மதம் சார்ந்த நம்பிக்கைகளில் நான் அடையாளப்படுத்துவதே கிடையாது. ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய எல்லோரும் என்ன செய்வாங்க, திரு ஸ்டாலின் உள்ளிட்டவர்களும் எங்கள் கட்சியில் 85% ஹிந்துக்கள் அறிவிப்பாங்க. பிஜேபியில் இப்படி அறிவிக்கிறாங்களா? எதை மதவாதம் சொல்கிறாங்களோ அந்த மதவாத கட்சின்னு சொல்கிற பாஜகவில் எங்கள் கட்சியில் 85% ஹிந்துக்கள் இருக்கிறார்கள் எங்கேயுமே பேசுனது கிடையாது. ஏன்னா அது பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய மக்களுக்கான கட்சி. ஆனால் திமுக என்பது என்ன சொல்லுவாங்க, கடவுள் மறுப்பு கட்சி. ஆனால் சொல்லுவாங்க எங்கள் கட்சியில் இந்துக்கள் 80% மேலே இருக்கிறாங்கன்னு ஐயா ஸ்டாலின் பேசுவார். அவர் பேசின அடுத்த நிமிஷம் உதயநிதி ஸ்டாலின் என்ன செய்வார், நான் கையில் பிள்ளையார் வச்சுட்டு இது ஒரு மண்ணு தான், இது ஒரு ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை அப்படின்னு தூக்கி எறிஞ்சா உடஞ்சிரும் அப்படின்னு இந்து மதத்தினுடைய தெய்வங்களே நேரடியாக இழிவுபடுத்துவார். அதே கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் என்ன சொல்லுவார், ஹிந்து சிற்பங்களை பார்க்கும்போது அருவருக்கத்தக்க விதமாக இருக்குன்னு ஹிந்து நம்பிக்கைகளை இழிவுபடுத்துவார். அப்போ பிறப்பால் ஹிந்துவாக இருக்கக்கூடியவர்கள் ஹிந்து நம்பிக்கைகளை இழிவுபடுத்திவிட்டு கிறிஸ்துவ மதத்தில் நான் இருக்கிறத பெருமைப்படுகிறேன்னு சொன்னால் காரி துப்பணும். இவர்கள்லாம் அரசியலை அசிங்கமாக்கி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அரசியலை புனிதப்படுத்துவதற்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம். நான் ஒரு ஹிந்து என்று சொல்லுவது அது என் தேசிய இனத்தின் பெயர் என்று சொல்லுகிறேனே தவிர என் வழிபாட்டு முறையின் பெயர் ஹிந்துன்னு நான் சொல்லலை. ஆனால் உதயநிதி சொல்லுவது என்ன, வழிபாட்டு முறையாகவே சொல்லுவதனால தான் அங்கே கிறிஸ்துவர்கள்லாம் அப்படியே மிகப்பெரிய மகிழ்ச்சி கடலில் கொந்தளிக்கிறாங்க. பிறகு அவர் சுதாரித்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்ன கிறிஸ்துவன் நினச்சிட்டா நான் கிறிஸ்துவன், ஹிந்துன்னு நினச்சிக்கிட்டா ஹிந்து, முஸ்லீம் நினச்சிக்கிட்டா முஸ்லீம்னு அப்புறம் மழுப்பல் ஒரு பதில் சொல்கிறார். நான் கேட்குறேன், ஒருத்தரை பார்த்து இவர் ஆண் அப்படின்னு சொல்லணும், அல்லது இவர் பெண் அப்படியாவது சொல்லணும், அல்லது ரெண்டுமே இல்லாமல் திருநங்கை அப்படின்னாவது மூணாவது ஒரு கேட்டகரியாவது கொடுக்கணும். இப்போ இவர் ஆணா, இவர் பெண்ணா, இவர் திருநங்கையான்னு ஒரு 3 கேள்வி கேட்டான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 3ல் எது வேணாலும் வச்சுக்கோங்க. அப்படின்னா இப்போ உதயநிதி ஸ்டாலினை எதில் வச்சுக்கிறது? ஒன்று நான் ஹிந்துன்னு சொல்லு, நான் பிற மதங்களை மதிக்கிறேன்னு சொன்னால் அது ஓகே. அல்லது நான் இஸ்லாமியன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிற மதங்களை மதிக்கிறேன்னா ரைட்டு. அல்லது நான் கிறிஸ்துவன், என் மனைவி கிறிஸ்துவர், நானும் கிறிஸ்துவராக இருக்கிறேன், அதில் நான் பெருமை கொள்கிறேன், ஓகே, அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீங்கள் எதுவாக நினைக்கிறீர்களோ நான் அதுவாக இருக்கிறேன்னா, இப்போ ஆண் பெண் திருநங்கைன்னு 3 இது இருக்குது. ஒரு ஆணை பார்த்து இல்லை உங்களை நான் திருநங்கையாக நினைக்கிறேன்னு சொன்னால் அது நல்லா இருக்குமா? இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து இந்த மாதிரி ஏடாகூடமாக யாராவது கேள்வி கேட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, உடனே கைது செய்வாங்களே தவிர நம்ம பேசுறது முட்டாள்தனத்தின் உச்சம்னு திரு உதயநிதி ஸ்டாலின் நினைப்பாரா? ஒரு அமைச்சர் இல்லையா அவர்? அமைச்சருக்கு இந்த அறிவு கூட இல்லைன்னா அப்போ இவர்கள் என்ன செயல் செய்கிறாங்கன்னா, அற்பமான பதவி சுகத்திற்காக கிறிஸ்துவர்களை இஸ்லாமியர்களை ஏமாற்றக்கூடிய அரசியல் செய்கிறாங்க. அதை பாரதிய ஜனதா கட்சி செய்யாது, நான் செய்ய மாட்டேன். நான் இந்து என்று சொல்வது என் தேசிய இனத்தின் பெயர், என் பண்பாட்டின் கலாச்சாரத்தின் அடையாளத்திற்கு பெயர் ஹிந்துவே தவிர அது ஒரு வழிபாட்டு முறை இல்லை என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன். இது ஒரு விஷயம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த மாதிரி சொன்னது மத ரிலேட்டட் விஷயங்களை தான் அவர் சொன்னார். ஒழிய நாம் எப்படி சார் அது பாலினத்தோடு நம்ம ஒப்பிட முடியும்? அதை ஏங்க நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் அவரை போய் திருநங்கை நீ ஏன் எடுத்துக்கிறீங்க? அப்படி எடுக்காதீங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் இந்துவா, இஸ்லாமியனா, கிறிஸ்துவனா ஏதாவது எடுத்துக்கொள்ளுங்கன்னா அவங்க எப்போ எடுப்பாங்க? நீ யார் என்பதை நீங்களே சொல்லணும். வேலூர் இப்ராஹிம் யார் அப்படின்றத நான் டிக்ளேர் பண்ணணுமா? நீங்களா டிக்ளேர் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கிறதா? நான் யார், என்னுடைய கொள்கை என்ன, என்னுடைய சித்தாந்தம் என்ன, என்னுடைய புரிதல் என்ன, நான் என்ன மக்களுக்கு சொல்ல போகிறேன், இப்படி ஒரு தலைவன் பேசணுமா? நான் எதையாவது சொல்கிறேன், நீங்கள் எதையாவது புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட விதத்தில் நான் அப்படி என்ன பாருங்க அப்படின்னா பைத்தியக்காரத்தனத்தின் உச்சம். அதுக்கு காரணம் அரசியல் அறிவும் கிடையாது திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு, ஆன்மீக அறிவும் கிடையாது,
அறவழியில் போராட்டங்கள் செய்தால் அதை அடக்குமுறை செய்ய வேண்டும் என்ற அராஜக அறிவு இருப்பதனால்தான் ஒரு நபர் இவருக்கு எதிராக மன்னராட்சின்னு பேசிட்டாவே அந்த ஆளை பத்தி என்கிட்ட கேள்வி கேட்காதுன்னு சொல்லக்கூடிய அற்பமான அரசியல் செய்யக்கூடியவர்கள். அப்ப இவர்களுடைய போக்கே இப்படித்தான் இருக்கு. நீங்க பாருங்க, இதை செய்த பிறகு இஸ்லாமியர்கள் இப்ப என்ன பேசுவாங்க தெரியுமா? நீங்க சொன்ன அதே மாதிரி தான், உங்கள் புரிதல் தான் இஸ்லாமியர்கள் புரிதல். பார்த்தீங்களா, காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போற இவர் இதை எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்? இவர் உண்மையான இஸ்லாமியரா பிஜேபியில் அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், கொஞ்சமாவது இந்த இஸ்லாமிய அமைப்புகளுக்கோ இல்லை இந்த ஜமாத்து தலைவர்கள் யார் என்னை விமர்சிக்கிறார்களோ அவர்களுக்கு அறிவு இருக்குமே ஆனால் உரசி பார்க்கணும். வேலூர் இப்ராஹிம் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போகிறேன், மதுராவுக்கு போகிறேன், அயோத்திக்கு போகிறேன், அண்ணாமலையார் ஆலயத்துக்கு போகிறேன், இங்கெல்லாம் போய் நான் கும்பிட்டு விழுந்து நெத்தி நிறைய திருநீரோ குங்குமமோ இட்டுக்கிட்டு வரேன்னா கிடையாது. நான் எதற்காக போனேன்னா என் இந்து மக்களுடைய நம்பிக்கைகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நான் இந்த மண்ணின் மகன். என்னுடைய 5-10 தலைமுறைக்கு முன்னால எல்லோரும் இந்துக்களாக தான் இருந்தாங்க. பிறகு நாங்கள் இஸ்லாத்தை தழுவியிருந்தால் கூட இன்றைக்கு இஸ்லாமியத்திற்கும் கிறிஸ்துவத்திற்கும் இந்து மக்களுக்கும் மத்தியில் ஒரு பிளவு வந்துடக்கூடாதுன்னா ஒவ்வொரு மதத்தினுடைய நம்பிக்கைகள் நான் புரிஞ்சுக்கணும், அவங்களுடைய வழிபாட்டு முறையை புரிந்து கொள்ளணும், அவர்களுடைய புனிதங்களை நான் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த புனிதத்திற்கு எனக்கு மரியாதை கொடுக்க தெரியும். அந்த புனிதத்தில் இருந்தாதான் அவர்களுடைய நம்பிக்கைகளை என்னால் ஏற்று அதை அவர்களுக்கு மதிப்பளிக்க முடியும். எந்த புரிதலும் இல்லைன்னா நான் எப்படி பேசுவேன்? இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை கொச்சையை பற்றி பேச ஆரம்பிப்பேன். ஏன்னா எனக்கு தெரியாது, நான் பேசுவதால் அவர்கள் மனம் புண்படும் தெரியாம பேசிட்டா. இன்னைக்கு பல இஸ்லாமியர்கள் அப்படி பேசி மிகப்பெரிய கலவரம் உண்டாகுதா இல்லையா? பல மாநிலங்கள்ல, தமிழகத்திலே உருவாயிருக்கு. அதுக்கு காரணம் எங்கள் இஸ்லாம் அப்படி சொல்லுகிறது. பரவாயில்ல, இஸ்லாம் அப்படி சொல்லட்டும், நீ யாரை பற்றி பேசுகிற, அவர்கள் மதம் என்ன சொல்லுகிறது உனக்கு புரிதல் இருக்கா? அவங்க ஒரு வழிபாட்டு முறை என்று வணங்குகிறார்கள் என்றால் அதனுடைய பின்னணியில் என்ன நம்பிக்கையை கொண்டு வணங்குகிறார்கள் என்று இஸ்லாமியர்களுக்கு தெரியுமா? தெரியவே கூடாதா? அப்படிலாம் கிடையாது. எல்லா மதங்களையும் தெரிந்து கொள்வது என்பது ஒரு அறிவு. அப்ப அறிவுள்ளவர்கள் பிற மத நம்பிக்கையை மதிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்ளணும். அப்ப நான் ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவனா, நான் காசிக்கு போறேன், மதுராவுக்கு போறேன், அண்ணாமலையார் கோவில் திருவண்ணாமலைக்கு போறேன், அதே போன்று திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போறேன், இன்னும் போவேன். இது இஸ்லாம் எங்கேயுமே தடுக்கல. ஒரு கற்றுணரக்கூடிய விஷயங்களுக்கு, அந்த நம்பிக்கைகளை மதிக்கக்கூடிய விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். லக்கும் தீனுக்கும் ஒளிய தீன். அவர்கள் நம்பிக்கை அவர்களுக்கு, உங்களுடைய நம்பிக்கை உங்களுக்கு. உங்கள் நம்பிக்கையை நீங்கள் மதிப்பீர்கள் என்றால், உங்கள் நம்பிக்கை தான் சரி என்று சொல்வீர்கள் என்றால் அவர்கள் நம்பிக்கையை மதிக்க தெரிய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அப்ப இதுக்கு நேர் மாறாய் இங்கே உள்ள இஸ்லாமிய தலைவர்கள் இருப்பது எந்த விதத்தில் நியாயம் என்றதான் என்னுடைய கேள்வி. அப்ப நான் என்ன கேட்கிறேன், வேலூர் இப்ராஹிம் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போறாரு, இது தப்பு இல்லையா? சரி, செஞ்சி மஸ்தான் இருக்கிறாரா இல்லையா? திமுகவுடைய அமைச்சரா இருந்தவர். அவர் ஒவ்வொரு கோவிலா குடும்பமா போய் பட்டை அடிச்சு போய் மாலையோடு நின்று வழிபாடு செய்து தரிசனம் முடித்தார்னு எல்லா பத்திரிகையிலும் வந்துச்சு. அப்ப திமுகவில் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் கொதித்தெழுந்து அந்த செஞ்சி மஸ்தானை விரட்டி அடிச்சிட்டாங்களா? இனி எங்கள் பள்ளிவாசலுக்கு நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களா? கிடையாது. ஆவடி நாசன் ஒருத்தர் இருக்கிறார்கள் இஸ்லாமியர், அவரும் திமுகவில் தான் இருக்கிறார். அவரே இதே மாதிரி கோவிலா போய் கும்பிட்டாரு. எந்த இஸ்லாமிய அமைப்பாவது அவரை எதிர்த்ததா? கிடையாது. ஏன்? அது திமுகவில் இருந்தா கோவிலுக்கு போகலாம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அன்வர் ராஜா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், எம்பியா இருந்தாரு, ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர். அம்மா அவர்கள் நீண்ட ஆயுள் இருக்கணும் வீட்டுக்குள்ள யாகம் வளர்த்து குடும்பமோடு சேர்ந்து கும்பிட்டு வழிபாடு செய்தார். இந்து மதத்தினுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையை அவர் அப்படியே வழிபாட்டு முறையில் மேற்கொண்டார். அதிமுகவில் உள்ள இஸ்லாமியர்களோ அல்லது இங்க இருக்கக்கூடிய ஜமாத்துகளோ கட்சிகளோ உடனே துடிப்பா பார்த்தீர்களா, அன்வர் ராஜா யாகம் வளர்த்து குடும்பத்தோட கும்பிடுறாரு, இது எப்படி எங்களுடைய இஸ்லாமிய நம்பிக்கை இருக்கு, இவர் இஸ்லாமிய கிடையாது, இவரை நாங்கள் மசூதிக்குள் அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னாங்களா? கிடையாது. ஏன்? அவர் அதிமுக இருந்துக்கிட்டு கோயிலுக்கு போகலாம், அவர் கும்பிடலாம், அது பிரச்சனை கிடையாது. அதே ஆளூர் ஷானவாசன் ஒருத்தர் திருமாவளவன் கட்சியில் இருக்கிறார், அவரும் பிறப்பால் இஸ்லாமியர் தான். அவர் நபிகள் நாயகம் வழிகாட்டின்னு சொல்ல மாட்டாரு, பெரியார் சிலையில தொட்டு கும்பிட்டு பெரியார் எங்கள் வழிகாட்டி என்பதில் பெருமிதப்படுகிறேன்னு. ஓ அப்படியா, நபிகள் நாயகம் இல்ல பெரியார் சொல்றீங்களா? அந்த பெரியார் என்று சொல்றது யாரு? கடவுள் மறுப்பு காட்டு மிராண்டி கொள்கையை சொன்னவர் தான் அந்த ஈவேரா. அப்போ இந்த ஈவேராவை தூக்கி பிடிக்கிற ஆளூர் ஷானவாஸ்னா மசூதியினுடைய எந்த விழா நடந்தாலும் வாங்க நீங்க வாங்க. ஏன் நீங்க நபிகள் நாயகத்தை விட ஈவேராவை தானே தூக்கி பிடிக்கிறீங்க, பெரியார் தான் பெருமிதமானவர் சொல்றீங்களா? வாங்க வாங்க. இப்போ நான் கேட்குறேன், ஏன்டா மடப்பயல்களா இந்த ஜமாத்து தலைவர்கள் அல்லது இந்த இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கிற இந்த ஜவாஹிருல்லா, எஸ்டிபி, இந்த மற்ற இந்த யாரெல்லாம் எச்ச எலும்புகளுக்கு பிச்சை எடுக்கிறார்களோ இவர்களை பார்த்து கேட்குறேன்,
உனக்கு சூடு சொரணம் இருந்தால் என் மேலே கை நீட்டி நீ பேச முடியுமா? நான் வந்து இஸ்லாமியனாக அடையாளப்படுத்தி கொண்டு பாரதிய ஜனதா கட்சியில் நின்று களமாடி கொண்டிருக்கிற என் சமூக மக்களுடைய மீட்சிக்காக எத்தனை காலம் தான் அவர்களை பயங்கரவாதிகளாக தீவிரவாதிகளாகவே சித்தரிப்பார்கள். அதை மாற்றணும்னு முயற்சி செய்கிறேன். ஆனால் இஸ்லாமிய தலைவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும், ஜமாத் தலைவர்களாக இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ரெண்டு பார்வை வைத்திருக்கிறீர்கள். திமுக, அதிமுக, திருமாவளவன் போன்றவர்கள் செய்தால் அது கோவிலுக்கு போனால் பரவாயில்ல, வேலூர் இப்ராஹிம் போனால் பார்த்தீர்களா, பிஜேபிக்கு போனால் ஈமான் போய்விடும், பிஜேபிக்கு போனால் அவங்க நம்பிக்கையை பறிச்சிருவாங்க, பிஜேபியில் போனால் இப்படித்தான் நடக்கும். பிஜேபியில் தான் நீ முஸ்லீமா இருன்னு சொல்கிறாங்க. நீ இந்துவா இரு, நீ கிறிஸ்துவனா இரு, நீ வேடம் போடாத. நீ முஸ்லீமா தொப்பி வச்சுக்கிட்டு வந்துட்டு இங்கே திருநீர் அடிக்காத, நீ குங்குமம் போட்டு வைக்காத. ஏன்? நீ முஸ்லீம் தானே, உன் நம்பிக்கை அதுதானே, நீ எப்படி இப்படி இருக்கலாம்? இருக்கக்கூடாதுன்னு சொல்றது தான் பிஜேபி. ஒரு ஹிந்து இருக்கிறார், அவர் வந்து தொப்பி போட்டு கஞ்சி குடிப்பாரா? குடிச்சா நான் முதல்ல தடுப்பேன். நீ என்னைய பிஜேபிக்கு எதிர்ப்பதமா செய்யற பார்ட்டி டிஃப்ரெண்ட். இந்த பார்ட்டி மற்ற பார்ட்டி மாதிரி கிடையாது, இது ஒரு வித்தியாசமான பார்ட்டி. நீ இந்துவா இரு, நல்ல நெத்தி நிறைய திருநீர் அணிஞ்சுக்கிட்டு எங்க நோன்பு கொஞ்சம் திறக்கிறதுக்கு வா. எங்க மாநில தலைவர் அண்ணாமலை அப்படிதான் வந்தாரு. நல்ல ஒரு காவி துண்டை போட்டுக்கிட்டு நல்லா நெத்தி நிறைய திருநீர் அணிஞ்சிட்டு வந்து நோம்பு கொஞ்சம் தர. அப்படி தரங்க. நீ எதுக்கு வேஷம் போடுற? எங்களை மாதிரி போட தேவையில்லை, ஓ நம்பிக்கை அது கிடையாது, இல்லை நடிக்க தேவையில்லை. ஒரு கிறிஸ்துவர் இருக்கிற நல்ல சிலுவையோட வாங்க, பிஜேபியில் இருங்க. அப்படி சொல்லக்கூடிய கட்சி பிஜேபி. ஆனால் திமுகவோ இன்ன பிற கட்சிகளோ இந்த இஸ்லாமியர்கள் ஆதரிக்கிற கட்சின்னு மொத்தமாக போய் நீங்கள் ஒரு கழுதை எப்படி ஒரு பாத்திரத்தில் உள்ள வாயை நுழைச்சிச்சுன்னா அது குடிச்சு முடிகிற வரைக்கும் எடுக்காதோ, அந்த மாதிரி கழுது குதிரை மாதிரி புத்தியை வச்சுக்கிட்டு திமுகவுக்கு தான் ஒட்டுமொத்தமாக வாக்கு போடுவோம்னா, ஏன்னா அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவர்கள் என்ன பண்ணினார்கள்? அப்போ இதை வந்து யோசிக்காம இஸ்லாமிய சமூகம் நடந்து கொண்டால் இதை விட ஒரு அறியாமை எதுவும் இல்லை. நான் மீண்டும் தெளிவாக சொல்கிறேன், என்னை இவர்கள் எதிர்ப்பதற்கு காரணம் வேலூர் இப்ராஹிம் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த கோவிலுக்கு போறாரு, சர்ச்சுக்கு போறார் அப்படின்றது உண்மை தெரியும் அவர்களுக்கும். ஆனால் ஏன் இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதிகளும் சில ஜமாத்துக்களும் எதிர்க்கிறார்கள் என்றால், இவன் நம்ம சமூகத்தில் உள்ள தப்ப வெளிப்படையா பேசுறான். இங்க பயங்கரவாதம் நடந்தா பயங்கரவாதம் நடக்குதுன்னு பேசுறான். ஜிஹாத் என்ற போர்வையில தப்பா சில அமைப்புகள் வழிகாட்டுகிறது என்றால் அந்த அமைப்புகள் பேரை சொல்லி, அமைப்பு தலைவருடைய பேரை சொல்லி புள்ளி வைத்து பேசுகிறான், வெளிப்படையா பேசுறான், டார்கெட் பண்றான் அப்படின்றது அவர்களுக்கு வலிக்குது. இவர்கள் உள்ளுக்குள்ள ரகசியம் பேசிக்குவோம். இப்ப நான் கேட்கிறேன், கோயம்புத்தூர்ல குண்டு வெடிச்சிச்சிங்க, பாஷான்னு ஒரு ஆள் தான் குண்டு வச்சாரு, அதுல 58 பேர் இறந்து போனாங்க. இப்ப இந்த பாஷா தீவிரவாதி நான் பேசணும்னு வச்சுங்களேன், அது முஸ்லீம் செஞ்சாருன்னு காமனா பேசிட்டு போயிடணும். என்ன காமனா எதுக்கு பேசணும்? தீவிரவாதியை தீவிரவாதின்னு தானே சொல்லணும், ஒரு பயங்கரவாதின்னு சொல்லணும். அப்போ ஒரு முஸ்லீம் என்பதற்காக வந்து நீங்க அதை மறைச்சு பேசுவது என்பது அதுதான் இந்த சமூகத்துக்கு நீங்க செய்யற துரோகம். அதை நான் செய்ய மாட்டேன். என் இஸ்லாமிய சமூகம் தலை நிமிர்ந்து நடக்கணும்னா இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய கலைகளை நான் எடுக்கணும். ஆனா அதற்காக போராடும் பொழுது எனக்கு எவ்வளவு துன்பங்கள் பாருங்க. ஒண்ணு, திமுக ஆட்சி என்ன பண்ணுது, இந்த செயல்களை இந்த நோக்கத்தை இஸ்லாமியர்கள் புரிந்து கொண்டால் கூட்டம் கூட்டமா பாரதிய ஜனதா கட்சிக்கு வருவாங்க. அப்ப பிஜேபி வெல்லும், நம்ம அட்ரஸ் இல்லாம போயிருவாங்க. இவர்களுக்கு இருக்கிற பலமே மைனாரிட்டி பலம் தானே. 15% இந்த ஓட்டு இல்லைன்னா 26% தானே ஒட்டுமொத்த திமுகவுடைய பலமே. அப்ப இவர்கள் 85% இந்துக்கள் இருக்காங்கன்னு மாறுதட்டாங்கல்ல, அதுல 10% இந்துக்கள் கூட திமுக ஓட்டு போடல, 15% மைனாரிட்டி போடுவதனாலதான் இந்த மைனாரிட்டி கவர்மெண்டா இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா பாரதிய ஜனதா கட்சியை இவர்கள் வீழ்த்த வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி என்று சொல்லணும். மதவாத கட்சி என்று சொல்லுவதற்கு பெரிய இடையூறு யாரு? வேலூர் இப்ராஹிம் இருக்கிறார். இஸ்லாமிய அடையாளத்தோடு இருக்கிறார், இந்து நம்பிக்கைகளை போற்றுகிறார், இந்துக்களுக்கு ஒண்ணுனா குரல் கொடுக்கிறாரு. அதே நேரத்தில் இஸ்லாமிய மக்களை விட்டு கொடுக்காமல் அந்த சமூகத்தின் முன்னேற்றத்துக்கு பேசுறாருன்னா, இப்படி ஒரு தலைவன் மேல வந்தா அது திமுகவுடைய ஓட் பேங்குக்கு, மைனாரிட்டி ஓட் பேங்க் ஆபத்து. அப்ப என்ன பண்ணு, போடு வழக்கு. இன்னைக்கு தமிழகத்திலேயே குறைந்த நாட்கள்ல அதிக வழக்கு, 100க்கும் மேற்பட்ட வழக்கு கொண்ட ஒரு நபர் இருக்கிறான்னா வேலூர் இப்ராஹிம். திமுக ஆட்சியில் அவ்வளவு வழக்கு போடுறாங்க. கொடுமை என்னன்னா, என் மேல எவ்வளவு வழக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆர்டிஐல போட்டு எவ்வளவு வழக்கு இருக்குன்னு சொல்லுங்கன்னா வழக்குக்கு சொல்லல. 1 மாசம் ஆகுது, 1.5 மாசம் ஆகுது, பதில் சொல்லல. மறுபடியும் அப்பீல் போடுறேன், 150 வழக்குக்கு மேல இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க, எவ்வளவு வழக்கியா இருக்குன்னு மறுபடியும் கேட்கிறேன், மறுபடியும் பதில் இல்லை. இப்ப 3வது ஒரு அப்பீல் போட்டிருக்கிறேன் நான். அப்போ கண்மூடித்தனமான வழக்குகளை போடக்கூடியது ஒரு காட்சியை பார்க்கிறோம். இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா சமுதாய எதிர்ப்பு எப்படி இருக்கிறாங்க. இவர் எதுக்காக பேசுறார்? இவருடைய பேச்சில் என்றைக்காவது இஸ்லாமிய நம்பிக்கையை குறைபடுத்தி பேசியிருக்கிறாரா?
இஸ்லாமிய மக்களை குறைபடுத்தி பேசியிருக்கிறாரா? அப்படி எதுவுமே பேசலையே. அவர் பேசுவது இஸ்லாமிய நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்டு ஜிஹாதுன்னு சொல்லி தப்பா ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் அவன் கல்யாணம் முடிக்கிற, ஒரு இந்து பெண்ணை கூட்டிட்டு போய் கல்யாணம் முடிக்கிறான்னா அது லவ் ஜிஹாதா இல்லையா? ஜிஹாத் என்றால் என்ன? அது ஒரு போர். அப்போ அவன் திட்டமிட்டு ஒரு பெண்ணின் வாழ்க்கையையும் ஒரு பெண்ணுடைய ஒரு இந்து குடும்பத்தினுடைய வாழ்க்கையை கெடுக்கிறானா அது லவ் ஜிஹாதுன்னு சொன்னா, ஆமாண்டா அதை நீ செய்யாதன்னு சொன்னா உனக்கு ஏன் கோபம் வருது? நான் கேட்கிறேன். ஓட்டு ஜிஹாத் அப்படின்னு பிஜேபி பேசினா பார்த்தீர்களா? ஓட்டு ஜிஹாத் என்ற ஜிஹாத் என்பதே ஒரு போர் என்றால் நீ திட்டமிட்டு பிஜேபிக்கு போடவே மாட்டோன்ற என்ன செஞ்சுட்டு சொல்லு. என்ன உனக்கு ஆர்டிகல் 370 பேசுவியா? அல்லது நீ சிஏஏ பேச போறியா? ட்ரிபிள் தலாக பேசுறியா? வாடா பேசினா எந்த தலைவனும் இங்க தமிழகத்திலும் சரி இந்திய அளவிலும் சரி பேசுவதற்கு தைரியம் இல்லை. ஆனா என்ன பண்றாங்க பார்த்தீர்களா? பிஜேபி இப்படி பண்ணுதுன்னு ஒரு போலி வேஷத்தை போட்டு ஏமாத்துறீங்கன்னா இந்த ஏமாற்றுக்காரர்களை எதிர்த்து நிற்பது என் கடமை. அப்படி எதிர்த்து நின்றா நீங்க என்ன பண்றீங்க? ஒவ்வொரு மசூதிக்குள்ள போனாலும் 25 பேர் கள்ள தூக்கி எறிகிறது, உள்ள விடாம இருக்கிறதுனா இது திருக்குரானுக்கு எதிரானது இல்லையா? திருக்குரான்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மசூதியில தொழுது கொண்டிருக்கும் பொழுது இதே போன்ற எதிர்ப்பாளர்கள் என்ன செஞ்சாங்க? அவரை கல்லால் அடிச்சாங்க. ஏன்னா அவர் என்ன கொள்கையை சொல்றாருன்னு கேட்க தயார் இல்லை. அப்படி ஒரு வெறி பிடித்தவர்கள் அன்றைக்கு இருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கு பல ஜமாத்து தலைவர்களும் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் என்று சொல்லக்கூடிய அடிப்படைவாத பிரிவினைவாதிகளும் நான் என்ன சொல்லுகிறேன் என்பது இஸ்லாமியர்கள் புரிஞ்சிடக்கூடாது என்பதற்காக மசூதிக்குள்ள வந்தா நாங்கள் அடிப்போம் கொல்லுவோம் சொல்லி கல்லை விட்டு எரியுறது. நான் கேட்கிறேன், நபிகள் நாயகத்திற்கு இறைவன் என்ன சொன்னானோ அதை தான் இஸ்லாமிய மக்களுக்கு முன்னால் வைக்கிறேன். திருக்குரான் சொல்லுகிறது, அராய் தல்லதி என்ஹா அபுதன் இசா சல்லா. ஒரு இறையடியான் மசூதியில் தொழுது கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் தடுக்கிறார்கள், கல்லா என்தஹி, இவர்கள் விலகி கொள்ளாவிட்டால் லனஸ்வமின் நாசியா நாசியத்தின் காசிபத்தின் ஹாத்தியா. திருக்குரான் சொல்லுகிறது, அவர்களுடைய முன்னெற்றியை நாம் பிடிப்போம், நாம் அவர்களுக்கு தண்டனை கொடுப்போம்னு இறைவன் சொல்றான். அந்த இறைவன் மீது நம்பிக்கை வச்சுதான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் நான் இருக்கிறேன்னா இஸ்லாமிய கிறிஸ்துவ சமூகங்கள் முன்னேற வேண்டும். அந்த சமூகத்தை சிறுபான்மை என்று சொல்லி நசுக்கிற வேலை, வாக்கு வங்கியாக இருக்கிற வேலை, எங்கோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு இஸ்லாமியரோ கிறிஸ்துவரோ பாதிக்கப்பட்டு விட்டால் ஒட்டுமொத்த இந்த தேசத்திலும் இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற திட்டமிட்ட பிரச்சாரத்தை செய்வார்கள் என்றால் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. நீ மசூதியில தடுத்தாலும் நான் வருவேன், நீ வெட்டினாலும் வருவேன், நீ எதிர்த்தாலும் வருவேன். ஏன் வருவேன்? என் சமூக மக்களுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கிறேன். ஒரு கட்டத்திலும் நான் பின்வாங்க மாட்டேன். அதனால் திரும்பவும் சொல்லுகிறேன், நான் ஒரு ஹிந்து என்று சொல்லுவதில் பெருமைப்படுகிறேன். இஸ்லாமிய வழிமுறையில் வழிகாட்டுதலில் அந்த வழிபாட்டு முறையில் நான் இருப்பதில் நான் பெருமைப்படுகிறேன். அற்ப அரசியலுக்காக என்னுடைய மதத்தை விட்டு கொடுத்து பிற மதங்களை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அது திருட்டு திராவிட மாடலை பின்பற்றக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்களுக்கும் திரு ஸ்டாலின் போன்றவர்களுக்கும் தான் தெரியுமே தவிர எனக்கு அந்த வழிமுறை தேவையும் கிடையாது என்பது என்னுடைய அழகான கருத்து. சார், நீங்கள் சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா கட்சி எல்லாருக்குமான கட்சி, ஹிந்துக்களுக்கு மட்டுமே இல்லாத கட்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க சார். ஆனால் கடந்த தேர்தலில் ஒரு 10 மாநிலங்கள் தேர்தலில் பார்த்தோம்னா ஒரு இஸ்லாமியர்களுக்கு கூட சீட்டு கொடுக்காத காரணம் என்ன சார்? இதை பார்த்தாவே தெரியலையா மதவாத கட்சின்ற மாதிரி? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுக்கல என்பது எல்லோரும் பேசக்கூடியதான் நீங்களும் கேட்குறீங்க. ஆனால் ஏன் கொடுக்கல அப்படின்றதற்கு 2 விதமான காரணங்கள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தால் அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் அப்படின்னு நினைச்சிட்டு கொடுக்காம இருக்கிறாங்களா, அல்லது இஸ்லாமியர்களுக்கு நாம் கொடுத்தால் ஹிந்துக்கள் ஒருவேளை வாக்களிக்க மாட்டார்களோ என்கிற அச்சம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியல. இது ஒரு தேசிய செயலாளராக இருந்தாலும் நான் இருக்கிறத வெளிப்படையாக நான் சொல்லிடணும். ஆனால் சில நேரங்களில் கொடுக்குறாங்க. 543 தொகுதியில் ஒரு தொகுதி இஸ்லாமியருக்குன்ட்டு பாராளுமன்றத்தில் கொடுத்தாங்க. அதுவும் எங்கே கொடுத்தாங்க? மலப்புரத்தில் கொடுத்தாங்க. மலப்புரத்தில் கொடுக்குறாங்கன்னா அது 90% இஸ்லாமியர் இருக்கிற தொகுதி. அதில் 100% அவர் ஜெயிக்க மாட்டார் நிற்கிற அவருக்கும் தெரியும். நாங்கள் போய் பிரச்சாரம் பண்ணணும் எங்களுக்குமே தெரியும். ஏன்னா ஒரே நாளில் மாற்றம் ஏற்பட முடியாது. தொடர்ந்து 50 வருஷமாக முஸ்லீம் லீக் வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியில் 90% இருக்கிற தொகுதியில் திரும்ப திரும்ப பாஜக கடுமையான எதிர்ப்பை சந்திக்கிற ஒரு தொகுதியில் போய் ஒரு இஸ்லாமியரை நிற்க வச்சா அவர் எப்படி வெற்றி பெறுவார்? அப்போ வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஒரு இந்துக்கள் இருக்கிற தொகுதியில் ஒரு இஸ்லாமியரை நிற்க வச்சு வெற்றி பெற வைக்க முடியுமே தவிர இஸ்லாமியர் கணிசமாக இருக்கிற இடத்துல நிற்க வைக்க முடியுமான்றது கேள்விக்குறிதான். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அப்படித்தான் ஒரு முயற்சியை ஒவ்வொரு முறையும் எடுக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதாவது இது சீட்டுக்காக நான் இங்கே பணி செய்யலைங்க. உண்மையாலுமே சீட்டுக்காக நான் வந்திருந்தேன்னா பிஜேபியில் இருக்கவும் முடியாது. இப்போ நீங்கள் சொன்னது தான்
தொடர்ந்து ஒரு 15 மாநில தேர்தல் நடக்குது, எங்கேயுமே சீட்டு கொடுக்கல, அல்லது பாராளுமன்றத்திற்கு தேர்தல் நடக்குது, ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு கொடுக்குறாங்க அப்படின்னா, தேர்தல் அரசியலுக்காக நான் வரவே கிடையாது. அப்படி வந்தால் பிஜேபியில் இருக்கவும் முடியாது. நான் வந்திருப்பது சித்தாந்த அரசியலை பேசுவதற்கு. ஒரு ஒட்டுமொத்த 20 கோடி மக்கள், 80 கோடி மக்களுடைய புரிதலை, சித்தாந்தத்தை, ஆளும் அரசை தொடர்ந்து எதிர்ப்பது என்பது அந்த மக்களுக்கான ஆபத்து. அந்த மக்களுக்கு மிகப்பெரிய பின்விளைவுகள் இருக்கும். அது இந்த தேசத்திற்கும் எதிராக போய் முடியும். அப்போ மாற்ற வேண்டும் என்றால் ஒரு எம்பியா எம்எல்ஏ இருந்து மாற்ற முடியாததை ஒரு கருத்தியலாக மாற்ற முடியும். அந்த கருத்தியலுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேடை எனக்கு தேவைப்படுகிறது. நான் அதற்காக கடுமையாக பிரச்சாரம் பண்ணுறேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ தேர்தலில் முதல் நான் இருக்கும்போது சட்டமன்ற தேர்தல் வந்தது 2021. அப்போ வரும் பொழுது நான் போய் எனக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்கல. நான் கேட்டது என்னென்னா, பாஜகவில் எனக்கு ஒரு ஸ்டார் ஸ்பீக்கர்ன்ற ஒரு பேசுவதற்கான வாய்ப்பு கொடுங்க. அது ஏன் நீங்கள் ஸ்டார் கேம்பெயினர் மட்டும் கேட்குறீங்க கூட கேட்கலாம். தேர்தல் நேரத்தில் அது அந்த அங்கீகாரம் கூட இல்லைன்னா திமுக என் மேலே வழக்கு போட்டு சுத்தமாகவே பேச விட மாட்டாங்க. ஸ்டார் கேம்பெயினர்னு இருக்கும்போதே என் மேலே வழக்கு போடுறாங்க. கோயம்புத்தூரில் நான் ஸ்டார் கேம்பெயினராக இருக்கிறேன், போய் பிரச்சாரம் பண்ணுறேன். அங்கே இருக்கக்கூடிய டெபுட்டி கமிஷனர்லேருந்து அசிஸ்டன்ட் கமிஷனர்லேருந்து ஒட்டுமொத்த போலீஸ் படையை வந்து நீங்கள் பேசக்கூடாதுன்றாங்க. நான் சொல்கிறேன், எங்க நான் ஸ்டார் கேம்பெயினருங்க, நான் பேசுகிறது என்ன இருக்குது அப்படின்னா, இல்லை நீங்கள் பேசக்கூடாது. அப்போ எலெக்ஷன் கமிஷனில் அங்கே வேலை செய்வாங்கள்ல, அங்கே இன்விஜிலேட்டர் மாதிரி இருப்பாங்க, அவர் வந்து சொல்கிறார் இல்லை பேசக்கூடாது. நான் சொல்கிறேன் இந்த ஸ்டார் கேம்பெயினர் இருக்குன்னு சொன்னது அவர் போயிட்டார். மறுபடி போலீஸ் பேசக்கூடாதுன்னு நான் பேசணும்னு சொல்லி பேசிட்டேன். அதுக்கு பிறகு 1 மாதத்திற்கு பிறகு என்னை வந்து ஒரு காவல்துறை அதிகாரி கோயம்புத்தூர் வந்து கூப்பிட்றாரு. கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி நாங்கள் கூப்பிட்டதற்கு வரல, அதனால் இன்றைக்கி இரவோடு இரவு வந்து உங்களை நாங்கள் கைது செய்ய போகிறோம், கோயம்புத்தூர்லேருந்து வண்டி வரப்போகுது அப்படின்னாங்க. நான் சொன்னேன் அப்படியா சரிங்கன்னு ஃபோனை வச்சுட்டேன். நான் யோசித்து பார்த்தேன், எதுக்கு காவல்துறை இவ்வளோ காசு செலவு பண்ணிக்கிட்டு ஒரு ஆளை கைது பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாகனத்தெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு நான் உடனே ஒரு டிக்கெட்டை போட்டு அடுத்த நாள் காலையில் போய் சம்பந்தப்பட்ட அந்த இன்ஸ்பெக்டருக்கு முன்னால் போய் நின்றுட்டேன். என்னமோ கைது பண்ண போகிறோன்னு சொன்னீங்க, நானே வந்துட்டேங்க, ஏங்க அரசுக்கு செலவு? ஐயோ பாய் அதெல்லாம் சொல்ல, நாங்கள் அதெல்லாம் கிடையாது, கைதெல்லாம் கிடையாது, வாங்க இதில் ஒரு கையெழுத்து போட்டு போங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, கைது செய்தால் இவர் பயந்து விடுவார்னு நினச்சா அதெல்லாம் கிடையாது. எங்கள் உயிருக்கே பயப்படாமல் களத்தில் நிற்கிறேன், நான் வந்து கைதுக்கு போய் பயப்படுவேண்ணா. அப்போ காவல்துறை வந்து என்ன அச்சுறுத்தல் கொடுத்தாலும் அதை கடந்து போவதற்கான மனநிலையை நாங்கள் பெற்றுட்டோம். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிஜேபியில் பயண முடியும். அப்போ நான் போய் எனக்கு சீட்டு கொடுங்கன்னு நான் கேட்கல, எனக்கு பிரச்சாரத்திற்கு வாய்ப்பு கொடுங்கன்னா நான் சட்டமன்ற எலெக்ஷன் 2021 கேட்டேன், வாய்ப்பு கொடுத்தாங்க. அதேமாதிரி 2024 எம்பி சீட்டு கொடுங்கன்னு கேட்கல, கேட்டாலும் எனக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி என் மனசுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால எனக்கு எலெக்ஷனில் வந்து ஸ்டார் கேம்பெயினர் பிரச்சாரத்துக்கு வாய்ப்பு கொடுங்க, அதை கொடுத்தாங்க. மறுபடியும் நான் எல்லா தொகுதியிலும் போய் பிரச்சாரம் பண்ணேன். இப்போ வர 2026லுமே நான் கேட்க மாட்டேன். இந்த கட்சி உண்மையாகவே என்னுடைய உழைப்புக்கு கொடுக்கணும்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்படியே கொடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஆம்பூரோ வாணியம்பாடியோ வேலூரோ கடையநல்லூரோ ராமநாதபுரமோ முஸ்லீம் பெரும்பான்மையை தான் கொடுப்பாங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். அப்படி கொடுத்தாலும் போராட முடியுமே தவிர வெல்லுவது என்பது அது இறைவனுடைய அருள் கிடைச்சாதான் முடியும். ஏன்னா இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அளவிற்கு இஸ்லாமியர்களை பாய்சன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதை உடைக்க வேண்டும் என்று கடுமையாக போராடுறோம். அதற்கான தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த தியாகங்களுக்கு ரிசல்ட் எப்போ வரும் தெரியாது. ஏன்னா என்றைக்கோ விதைத்தவர்கள் மண்ணுக்குள் சென்றாலும் கூட அந்த விதை விருட்சமாகும் பொழுது அந்த கனியை அந்த மக்கள் சாப்பிடுவாங்க. அப்படித்தான் ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பு இன்றைக்கு 100 ஆண்டுகளில் அந்த அமைப்பு உருவாக்கிய நபர் இந்த நாட்டின் பிரதமர், அந்த அமைப்பு உருவாக்கிய நபர் தான் முன்னாள் ஜனாதிபதி, அந்த அமைப்பு உருவாக்கிய நபர் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய துணை ஜனாதிபதி, அந்த அமைப்பின் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர் தான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி, இந்த அமைப்பினுடைய கட்டமைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் பெரும்பாலான பாரதிய ஜனதா கட்சியினுடைய அத்தனை மாநிலத்தின் முதல்வர்கள், அமைச்சர்கள். அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை உருவாக்கிய பூஜானி டாக்டர் ஹெட்கேவர்ஜி இருக்காங்கன்னா அவர்கள் என்ன பலன் அடைஞ்சாங்க? ஒன்றும் இல்லை. குருஜி கோல்வால்கர் இருக்காங்கன்னா என்ன பலன் அடைஞ்சாங்க? ஒன்றும் கிடையாது. அதுக்கு பின்னால் வந்த எத்தனையோ ஆர்எஸ்எஸ்னுடைய தேசிய தலைவர்கள் என்ன பயனடைஞ்சாங்க? சிறைக்கு போனார்கள். அதே மாதிரி பிரிவினைவாத கட்சி என்று சொன்னாங்க, மதவாதத்தை பண்றாங்க, நாட்டை துண்டாடுவதுதான் ஆர்எஸ்எஸ் வேலைன்னு எண்ணற்ற அவதூறுகளைத்தான் அவர்கள் சுமந்தார்களே தவிர, ஆனால் அவர்கள் தடுமாறலை. நாங்கள் விதைத்து கொண்டே இருக்கிறோம். ஒரு நாள் அது விருட்சமாக ஆகி கனி உடுக்கும் பொழுது நல்ல தலைவனை உருவாக்கி இருக்கிறோம் என்ற அந்த பெயர் எங்களுக்கு வரும். நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி மிகச்சிறந்த தலைவர், ஊழலற்ற தலைவர், உண்மையான அர்ப்பணிப்புள்ள தலைவர்னா அது அவருக்கு மட்டுமே உள்ள பெருமை கிடையாது. அவரை உருவாக்கி இந்த சித்தாந்தத்திற்குத்தான் பெருமை. அவரை உருவாக்கிய 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த டாக்டர் ஹெட்கேவர்ஜி அவர்களுக்கும் குருஜி கோல்வால்கர் போன்ற தன்னலமற்ற அந்த தியாகிகளுக்குத்தான் பெருமை. அதனால வேலூர் இப்ராஹிம்
இன்றைக்கு ஹிந்து என்று அடையாளப்படுத்துகிறேன் என்றால் அதை விமர்சிக்கிறியா விமர்சி, ஆனா எப்படி கருத்தியல் விமர்சிக்கணுமே தவிர நான் மசூதிக்கு வரும்போது தடுக்கிறேன்னா நீ என்ன மத நம்பிக்கை வச்சிருக்கிற, அப்ப உன்னுடைய கொள்கை என்ன? இதே திமுக காரன் செஞ்சா தலையாட்டிட்டு அவனை வந்து கூப்பிட்டு ஒவ்வொரு இஸ்லாமிய நிகழ்ச்சிக்கு சிறப்பு பேச்சாளர் என்று அதாவது செஞ்சியில இருக்கிற மஸ்தானை கூப்பிடுறீங்க, ஆவடி நாசரை கூப்பிடுறீங்க. ஓ, அமைச்சராக இருந்தா உங்க மத நம்பிக்கை வேற, அமைச்சராக இல்லாமல் உங்களுடைய குறைகளை சொல்லக்கூடியவனா இருந்தா வேற மத நம்பிக்கையா? அதனால இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உறுதியாக எங்களுடைய நோக்கம் இருக்கும். நான் அரசியலை தாண்டி ஆன்மீகத்தோடு ஒரு சித்தாந்த புரிதலோடு இருப்பதனால பாரதிய ஜனதா கட்சியில பயணப்படுகிறேன். வரக்கூடிய தேர்தல்களில் சீட்டு கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பா எல்லா தொகுதிக்கும் பாரதிய ஜனதா கட்சி வெல்வதற்கு நான் பிரச்சாரம் செய்வேன் என்பதை நான் உறுதியா சொல்ல முடியும். சார், அற்புதமான கருத்துக்களை இளைய பாத்திரம் நேரிட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.